அப்பா எல்லாம் திட்டி பண்ணவுமே அவர் வாட்ச்மேன் வேலைக்கு போயிட்டாரு. வேலைக்கு போயிட்டு காலைல போயிட்டு சாயந்தரம் வருமா பிரியமா இருந்தார். ஆனால் இருந்தாலும் அம்மா என்ன சொன்னாங்க, இவங்க 2 பேரும் இருக்கிறாங்க, வெட்டியெல்லாம் சோறு போட முடியாது அப்படின்னு எங்கள் பெரியப்பா எங்கள் அப்பாவோட அண்ணன் சொன்னார். எங்கள் ஆயாக்கிட்ட சொல்கிறாங்க, வெட்டியெல்லாம் நீங்களாம் சோறு போட முடியாது, இப்போ என்ன வீட்டில் எதனா வேலை செய்ய சொல்லு, சமைக்கிற வேலை இந்த மாதிரி வேலைலாம் பொண்டாட்டியை செய்ய சொல்லு அப்படின்னு ஆயாக்கிட்ட சொன்னார் எங்கள் பெரியப்பா. உடனே எங்கள் அம்மா என்ன பண்ணாங்க, சரின்னு சொல்லிட்டு அந்த வீட்டில் எல்லாருக்குமே சமைக்கிறது பூராமே எங்கள் அம்மா தான். அவங்க வாங்கி போடுவாங்க, அம்மா சமைப்பாங்க. இவங்க எல்லாமே பழவந்தாங்கல்ல இருந்தாங்க, சென்னையில் பழவந்தாங்கல் நங்கநல்லூர் சொல்லுவாங்க. அங்கதான் எல்லாருமே கூட்டு குடும்பமா இருந்தோம் நாங்க. எங்க ஆயா எல்லாருக்குமே அவங்க சமைச்சு போட்டுட்டு எல்லாமே இவங்க தான் எல்லாமே செய்வாங்க, யாருமே செய்ய மாட்டாங்க. இடையில வேணா ஒரு ஹெல்ப் பண்ணுவாங்க, அவ்வளவுதான். அப்புறம் மற்ற டைம்ல எல்லாம் எங்க பெரியம்மா எங்க சித்தி எல்லாம் பிள்ளைங்களுக்கு பாடம் சொல்லி கொடுக்க இப்படிதான் இருப்பாங்க. அம்மா தான் எல்லா வேலையுமே செய்வாங்க. ஒரு ரேஷன் கடைக்கு போகணும்னா கூட எங்க ஆயா எங்க அம்மாவை கூட்டு போய் அந்த வீட்டுக்கு தேவையானது எல்லாமே அம்மா தான் தலையில சுமந்து எல்லாமே தூக்கிட்டு வரணும்.